ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேக்கர்ஸ் பேக்கிங் அண்ட் குக்கிங் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாங்க. ஓகே, என்ன தான் நம்ம கடையில் ஊறுகாய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா கூட அந்த கல்யாண வீட்டில் அன்னைக்கு செஞ்சு கொடுக்குற அந்த ஊறுகாய் இருக்குது பாருங்கள், அதுக்கு இணையாக வேறு எந்த ஊறுகாயும் இருக்காது. ஸோ இந்த கல்யாண வீட்டு ஊறுகாயை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பண்ணுறதுக்கு இப்போ நான் 2 கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நான் வந்து கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்க போகிறேன். ஸோ பீஸாக குட்டி குட்டி பீஸாக வேணுன்றவங்களும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக நம்ம கல்யாண வீட்டிலலாம் பார்த்தா குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணியும் செய்வாங்க, சீவியும் செஞ்சு வச்சுருப்பாங்க மாங்காய் ஊறுகாய். ஸோ அதனால் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த மாங்காவை நல்லா திருவி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து அந்த 2 மாங்காவையும் கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா சீவியும் எடுத்துக்கலாம், இல்லை குட்டி குட்டி பீஸாகவும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து நம்ம கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாகவும் வச்சுருப்பாங்க, சீவியும் வச்சுருப்பாங்க. ஸோ இது நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு சின்ன பீஸா வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை சீவி செய்யணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி சீவி செஞ்சுக்கலாம். நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் சீவி செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நார்மலாக ஹேண்ட் கிரேட்டரில் நீங்கள் மேனுவலாக நம்ம சீவும்போது சின்னதாக வரும். ஸோ இப்போ வந்து இதை நான் நல்லா அந்த 2 மாங்காவையும் நல்லா திருக்கிட்டேன். இது கூட நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது, இது வெறும் மிளகாத்தூள் தான். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் காரமும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து சைடில் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு அகலமான ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்போ பிசையும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து நான் அப்படியே ஓரமாக வச்சிட்றேன். 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நான் ஓரமாக வச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். ஸோ இரும்பு கடாய் இல்லைனாலும் ஒரு கெட்டியான அலுமினிய கடாய் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னான கடாய் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா வந்து அந்த அடி பிடிக்கும். இப்போ நான் இந்த இரும்பு கடாய் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கும் சூடாகிறதுக்கு. சூடான உடனே நான் வந்து இதில் ஒரு 80 ml நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ சூடாயிடுச்சு. இதில் நான் வந்து ஒரு 80 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியாதவங்க மெஷரிங் கப் வச்சு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடான உடனே நம்ம வந்து வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். இதில் கடுகுலாம் போட வேண்டாம், வெறும் வெந்தயம் மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ நான் தாளிக்கிறதுக்கு 2 பொருள் தான் எடுத்திருக்கேன். 2 பொருள் தான் எடுக்க போகிறேன், வெந்தயமும் கருவேப்பிலையும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வாசனைக்காக போட போகிறேன் நான். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. நம்ம இப்போது இந்த சூடான எண்ணெயில் வெந்தயம் போட்டுடலாம். இப்போது சூடான எண்ணெயில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் சிகப்பாகட்டும். ஸோ வெந்தயம் போட்ட உடனே வந்து நீங்கள் கருவேப்பிலை உடனே போடாதீங்க, வெந்தயம் நல்லா சிகப்பாகட்டும். ஸோ வெந்தயம் நல்லா தாளித்த உடனே நம்ம வந்து கருவேப்பிலை போட போகிறோம். இது கூட 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், ஓகேங்களா. கண்டிப்பாக நம்ம வெந்தயமும் கருவேப்பிலையும் போடுங்க. பச்சை மிளகாய் வந்து காரம் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ காரம் இன்னும் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாவோ இல்லை அதுக்கு பதில் காஞ்ச மிளகாவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்தயம் வந்து செவந்துருச்சு. நான் இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட போகிறேன். ஸோ கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ இது கூட வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம வந்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் கலவை, அந்த மாங்காய் திருகி அது கூட வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த கடாயில் இதில் போட்டுக்கிறேன் நான்.
நீங்கள் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பாத்திரம் இருக்கோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மெலிசான பாத்திரம் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது அடிபிடிக்குன்றதுக்காக தான் தவிர மற்ற எதுவுமே கிடையாது. அது கூட நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்காக இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. என்கிட்ட இரும்பு கடாய் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ண உடனே இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து அப்படியே விட்டுடுவேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் ஒன்றும் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா வந்து ஒரு பக்கமாக தங்கிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ நான் அப்படியே 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்படியே நான் வச்சுருவேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டேன்னு. இதை வந்து இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய வீட்டுடைய அந்த அடுப்பு பொறுத்து, உங்களுடைய அந்த ஃப்ளேம் பொறுத்து இது 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கல்யாண வீட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஊறுகாய். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இது வந்து வெறும் சாப்பாட்டுக்கு சுட சுட சாப்பாடு செஞ்சு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம சம்மர் சீசனில் கூழெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான மேங்கோ பிக்கிள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.